இமேஜினேஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்டர் விஜயகாந்த் இருக்காரு இல்லையா, புரட்சி கலைஞர், இப்போ ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. அவர் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நாள் அவசரமா அவருக்கு டாய்லெட் போகணும். அப்ப என்ன பண்றாரு, போய் டீச்சர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறாரு. கேட்டா எப்படி கேட்பாரு, மேடம் நான் டாய்லெட் போகணும் விடுங்க, ரொம்ப அவசரம், இப்போ விட்டா உடனே வந்துடுவேன், இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இல்லப்பா இப்ப போனேன்னா கிளாஸ் மிஸ் ஆயிடும், அப்புறமா இன்டர்வல். மேடம் இப்ப விட்டீங்கன்னா நான் போய் டாய்லெட் முடிச்சுட்டு அப்படியே பாகிஸ்தான் தீவிரவாதியும் கொண்டுட்டு நான் வந்துடுவேன். இல்லப்பா நீ அப்புறமா போய்க்கப்பா. மேடம் அந்த எம்எல்ஏ பையன் கேட்டப்போ விட்டீங்க, நான் ஒரு சாதாரண ஏழை தானே, அதனால தானே விட மாட்டேங்கிறீங்க பொடி. ஆக்டர் கமல்ஹாசன் இங்க மலையாளம் சினிமாவில் முதல்ல போனவர். ஸோ அவரும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு அவசரமான பிரச்சனை, நீங்க புரிஞ்சுக்கணும், நான் சொல்ல முடியாது. ஒரு மேல் டீச்சர் அதான் சொல்லுவேன், நீங்க ஒரு ஃபீமேல் டீச்சர். மேடம் புரிஞ்சுக்கணும் மேடம். இல்ல மேடம் சத்தியமா புரியல, உனக்கு என்ன பிரச்சனை? மேடம் ரொம்ப அர்ஜென்டா வார்த்தை மேடம். இல்லப்பா நீ இன்டர்வல் டைம்ல தான் போக முடியும். அப்புறம் நம்ம பழைய ஆக்டர் வந்து நடிகர்வேல் எம்.ஆர். ராதா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவர் வந்து தன்னுடைய முக்கியமான உடம்புல ஒரு அங்கத்தை தொலைச்சிடுறாரு. அப்ப எப்படி வந்து அவரோட வைஃப் காந்தா கிட்ட வந்து புலம்புறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடியே காந்தா, என்ன தொலைஞ்சது தெரியுமா? என்னோட முக்கியமான ஒரு விஷயம், என்னோட ட்ரவுசரை எவ்வளவு காணணும் வைடா. பிளடி போல்ஸ், அவ்வளோ இந்த ப்ராப்ளம் அமெரிக்கால வராது. ஏற்கனவே ஏன்னா அமெரிக்கால எவ்வளவு ட்ரவுசரை மாறுறதில்லை. டி ராஜேந்தர் வந்து தன்னுடைய தங்கச்சிக்காண்டி பட்டாசு வாங்க போறாரு. தீபாவளி டைம்ல இல்ல கார்த்திகை டைம்லயும் வச்சுக்கலாம். சோ அவர் வந்து எப்படி வாங்க போறாருன்னு பார்த்தோம். பட்டாசு கொடுங்க சார், என் தங்கச்சிக்கு பட்டாசு சார், பணம் ஒண்ணு இல்ல சார், ஒரு ரூபாய்க்கு பட்டாசு கொடுங்க சார், கொள்ளி பட்டாசு கொடுங்க சார். இல்லப்பா பட்டாசு அந்த மாதிரிலாம் கிடையாது, விலை ஏறி போச்சு, கொடுக்க முடியாது. குடுறா பட்டாசு, என் தங்கச்சிக்கு இல்லாத பட்டாசு, எவன்டா வெடிச்சான் வெடி, என் மூக்கல எழுதுறா நெடி, என் வீட்டுல இருக்கிறா பச்சை மிளகா செடி. ஒரு ஸ்கூல்ல சீனியரா இருக்காரு. ஸோ அவர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயரா வந்து கார்த்திக் வராரு. ஸோ பிடிச்சி ராகிங் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்ப எப்படி பண்ணுவாங்க? ரகுவரன் பேசுறேன். யார் யார் என்ன வந்திருக்கிற டிஷர்ட்லாம் போடுவியா, ஷர்ட்லாம் போடுவியா, நாங்கெல்லாம் செகண்ட் எடுத்து தெரியுது இல்ல, யூ நோ எனக்கு தெரியுங்க. கார்த்திக் இது வந்து நீங்க ரொம்ப ரேகிங் பண்ணுறீங்க, இது ரொம்ப தப்பு, இது நீங்க பண்ணக்கூடாது, இது ரொம்ப ராங், இது நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். என்னையே மிரட்டுறியா? என்னடா ஒடுங்குவேன்? இது நான் சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தேங்க்யூ.